Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பொதுவாகவே அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னதா என்ன பண்ணாலும் அதை பெரிதாய் காட்டுவதும், மற்ற கட்சிகள் எவ்வளவு பெருசா பண்ணாலும் சிறிதாய் காட்டுவதுங்கிறது இங்க இயல்பாகவே உள்ளதுதான். சமீபத்தில் இருக்கக்கூடிய மீடியாஸ் ரொம்ப ஷார்ட் டைம்ல நியூஸஸ் ரொம்ப ஏர்லியரா கிரியேட் பண்றாங்க. பட் அதே மாதிரி அது புஷ்னும் போயிடுது. திராவிட மாடல் சொல்றோம், நம்ம சமூக நீதி பேசுறோம். ஒரு விஷயம் நடந்தாதான் அதை பத்தி யோசிக்கணுமா? அதுக்கு முன்னாடியே யோசிச்சு அதுக்கான ஒரு தீர்வை சமூக நீதி நம்ம இப்ப சமீபமா பேசல. விஜய் அவர்கள் சினிமாக்கு வந்தப்போ அவங்களுடைய தாத்தா திரைத்துறை, அப்பா திரைத்துறை, அம்மா திரைத்துறை அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப சினிமால நீங்க வாரிசா வரீங்கன்னு, சினிமான்றது தொழில், அரசியல் தொழிலா? ஒரு செயல்பாடு என்பது எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கப்படும். அவர் மேல என்ன அப்படி உங்களுக்கு ஒரு வன்மம்? வன்மம் அல்ல, இது அரசியல். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கும் ஊழல் கட்சின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அடிஷனலா இவங்க வாரிசு கட்சி அப்படிங்கறத ஒன்று வைக்கும் போது ஏன் வாரிசுன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. கேள்வி கனமானதாக இருந்தால் அதுக்கு சமமான பதிலை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அடுத்த 5 வருஷம் திமுக அதிமுக அந்த உலகத்துல கடவுளே இங்க ஆண்டாலும் அதுக்குள்ளேயும் குறை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் கூட நடிக்கல, நல்ல நண்பர், தோல்ல கை போட்டு பேசுவாரு, நிறைய பேசியிருக்கோம், என்ன ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நடிப்பாரு. விஜய் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி போஸ் வெங்கட் ஒரு நமக்கான ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். நான் விஜய்க்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவே பேசியிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவோட விஜய் பெரியாளா திமுக உங்களுக்கு தெரியுமே. மேடன்னு ஒன்று கிடைச்சிச்சுன்னா நல்லா யாரை பேசணுமோ, எப்படி பேசணுமோ, என்ன குவாலிட்டியோட பேசணுமோ அது குவாலிட்டி திமுக காரனுக்கு அதிகம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நடிகர், இயக்குனர், அரசியல் பிரமுகர்னு பன்முகம் கொண்ட அண்ணன் திரு போஸ் வெங்கட் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சரி நீங்க விட்டு கொடுத்து பேச மாட்டீங்க, திமுக தான் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு, பட் ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? இப்போ நீங்க ரீசெண்ட் டேஸா பாக்குறோம், நம்ம தேர்தல் நெருங்க நிறைய விஷயங்கள் அந்த பிரச்சாரத்துல அவங்க முன்வைக்கிறாங்க. நம்ம அஜித்குமார் அந்த படுகொலை ஆகட்டும், ஏற்கனவே கடந்த முறை சாத்தான்குளம் அப்படின்ற சம்பவம் எந்த அளவுக்கு வலுவா இருந்ததோ அதே அளவுக்கு அதை பேசப்படுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இது பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கரமா இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா மக்களுக்கு நம்ம இந்த இன்டர்வியூ மூலமா நான் புரிய வைக்கிறது ஒண்ணுதான். லாக்அப் டெத்தா அம்மையார் மறைந்ததற்கு பிறகு 3 வருடங்கள் தான் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி இருந்தது. அதுல நடந்த லாக்அப் டெத்ஸோட இந்த 5 வருடங்கள்ல இல்ல. அது பெர்சன்டேஜ்ல இல்ல. 400 கிட்ட இருக்கு, நம்ம 20-23 இருக்கு. அன்னைக்கு நடந்த இந்த சமுதாய சீரழிவுகள்ல இது வரைக்கும் அவங்க என்னவெல்லாம் காவல்துறை மேல பழி சுமத்துகிறார்களோ அந்த பழி சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் 400 லாக்அப் டெத் நடக்கும். அப்படி அதான் சொல்றேன். அது ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு அந்த லிஸ்ட் கைக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த மாதிரி மீடியாக்கள் மூலமா போட்டு பெரிய பிரஷரை எல்லாம் அவங்க போடல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வரும்பொழுது இல்லாததெல்லாம் இண்டு கட்டி அதுக்கு ஒரு சடை வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு பெருசா பண்ணும். இது பொதுவாகவே அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னதா என்ன பண்ணாலும் அது பெரிதாய் காட்டுவதும், மற்ற கட்சிகள் எவ்வளவு பெருசா பண்ணாலும் சிறிதாய் காட்டுவதுங்கிறது இங்க இயல்பாவே உள்ளதுதான். இல்ல அஜித்குமார் லாக்அப் டெத் சின்னது அப்படின்னு அந்த சின்னது நான் சொல்ல வரல. நான் எண்ணிக்கைகள்ல சொல்றேன். எண்ணிக்கைகளா பெரிய எண்ணிக்கைகள் அதிமுக பண்ணும் பொழுது இப்போ கொலைங்கிறது எப்பவுமே பெருசுதான். அதிமுக செய்த பொழுது அது கணக்கில் எடுக்காதவங்க திமுக என்பதை எப்போதுமே கணக்கில் எடுப்பார்கள். கள்ளச்சாராய விஷயத்தை இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது விழுந்தது. இதே கள்ளச்சாராயத்தில் கிட்டத்தட்ட 20 பேர் செத்து போனாங்க மரக்காணத்துல. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது வந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டசபையில சட்டம் இயற்றி ரொம்ப கடுமையான சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு அது குறைந்திருக்கிறது. சோ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு இமீடியட்டா நிவாரணம் கொடுத்துட்டு நிறுத்துவதல்ல, அது ஒரு பெரிய விவாத பொருளாக்குறது, அதுக்குள்ள ஒரு குழு அமைப்பது, அந்த குழுவை வைத்து விவாதிப்பது, அதற்கு கடுமையான திட்டங்களையும் சட்டங்களையும் இயற்றுவது, பிறகு அதை நிறுத்துவதுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பண்ணும். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்ப இந்த நடந்ததற்கு பிறகு இப்ப இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆணையம் அமைப்போம், இதுக்கு 10 பேரை கொண்டு ஒரு குழு அமைப்போம். சட்டசபையில அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இன்னமும் அதை பற்றி குழு அமைப்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு ஒரு தனி ஆணையம் அமைப்பது சரியா இருக்குங்கிற மாதிரி அவரும் அதை முன்னெடுத்திருக்கிறார். அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சாதிய கொலைகள் நடக்கும் போதுதான் அதை எந்த அரசும் செய்யல.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றங்கள் என்பது இவங்க மட்டும்தான் தடுப்பதற்கு அது உடனடியாக அந்த சட்டங்களாக அதை ஏற்றுவார்கள். இல்லைன்னா அது நீங்க சொல்ற மாதிரி அந்த நடவடிக்கைகள்லாம் இருந்தாலும் கூட காவல்துறை மேல ஒரு பெரிய பயம் இல்லாம போயிருச்சோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நிக்குது இல்லையா? இல்ல நீங்க சொல்ற செய்திகள் நம்ம பார்த்து நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. காவல்துறை மேல் பயம் அதிகமாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பக்கம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா காவல்துறையை கண்டாலே பயமா இருக்குது, காவல்துறை பயங்கரமான அடக்குமுறையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காவல்துறை காவல்துறைக்கு யாருமே பயப்படுறது இல்ல, காவல்துறை ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அது சொல்றாங்க. இரண்டு தரப்பாக சொல்லப்படுகிறது. ஆணவ படுகொலை நடந்தது கவின் அவர்களுடையது எவ்வளவு பெரிய விவகாரமா அது பேசப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப உண்மையான விஷயம். ஈவன் கோபி சுதாகர் பேசினது அது எவ்வளவு பெரிய சர்ச்சையா மாறுச்சு அப்படின்றதெல்லாம் அதான் சொல்ல. இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய மீடியாஸ் ரொம்ப ஷார்ட் டைம்ல நியூஸஸ் ரொம்ப ஏர்லியரா கிரியேட் பண்றாங்க. பட் அதே மாதிரி அது புஷ்னும் போயிடுது, டக்குன்னு மறந்துடுறாங்க சில விஷயங்களை. பட் என்னை பொறுத்தவரையில் தமிழக அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதற்காக ஒரு சட்டம் இயற்றுவதுங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்காக ஒரு குழு அமைப்பது, அதற்காக ஒரு ஆணையம் அமைப்பது, அதை சட்டமாக ஏற்றுவது, அதற்கு தண்டனை அதிகப்படுத்துவதுங்கிறது தான் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணும். நாட் ஓன்லி லாக் அப் டெத். இப்ப நம்மளுடைய சாதிய ஆணவ கொலைகள் இல்லையா, அதுக்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அது ரொம்ப அதிகமா ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு. அது வந்ததற்கு பிறகு அது குறையும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க நடக்குது ஒரு விஷயம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது நான் இதை கட்சிக்காரன் நான் சொல்லல, நான் வெளியில இருந்து பார்க்கும்போது சொல்றேன். அந்த கலாச்சார விஷயம் மாதிரிதான் ஒண்ணு நடக்குதுன்னு அது நடந்துச்சு, அதுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அடுத்த ஸ்டெப் போறது இருக்கு இல்லையா, அது இன்னொரு நாளைக்கு நடந்துரும். ஆனால் அது சட்டமாக்கி அது திரும்ப குறிப்பா இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்கன்னா, நம்ம திராவிட மாடல் சொல்றோம், நம்ம சமூக நீதி பேசுறோம், ஒரு விஷயம் நடந்தாதான் அதை பத்தி யோசிக்கணுமா? அதுக்கு முன்னாடியே யோசிச்சு அதுக்கான ஒரு தீர்வை. சமூக நீதி நம்ம இப்ப சமீபமா பேசல. திராவிடம்ங்கிறது இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சி தான். அது நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இது இருக்கு. நான் சொல்லுவது இந்த திராவிட மாடல்ல தான் அதுக்கு சட்டம் ஏற்றப்பட போகிறது, இந்த திராவிட மாடல்ல தான் அதுக்கு தண்டனை வழங்கப்பட போகிறது. திரும்ப கேக்குறாங்க சமூக நீதி நம்ம பேசிக்கிட்டே இருக்கமே, இந்த மாதிரி என்ன கேட்கிறேன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மேல் நம்ம செலுத்தக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, சட்டங்களை ஏற்றுவதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே உடனடியாக ஒரு முடிவுகளை எல்லாம் எடுத்துட முடியாது. ஏன்னா இங்க சாதிய அமைப்புகளோட மத கட்டமைப்புகளோட நம்மளாம் ஒற்றுமையா இருக்கும். இப்ப நீங்க என்ன விதமான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாலும் அது இன்னொருத்தர் பாதிப்பதாக இருக்கக்கூடாது. இட்ஸ் டேக் டைம். ஸோ அதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கடுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். என்னை பொறுத்தவரையில் அது சட்டமாக இயற்றப்பட்டால் நடக்கிறதுங்கிறது பெர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ திரும்ப இந்த அலைன்ஸ் பத்தி நம்ம பேசும்போதுன்னா, ஒரு பக்கம் சீமானவர்கள் தனித்தே இருக்கார் அப்படின்னு பாக்குறோம், திரு விஜய் அவர்களும் தனித்து இருக்கார், அவங்க மாநாட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமா அது ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நீங்க தொடர்ச்சியாகவே அவருக்கு முதல் நாள்ல இருந்தே எதிர்த்து ஒரு அரசியல் கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாநாடு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறீங்க? முதல்ல அந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாநாட்டுக்கு இதுவும் வஞ்ச புகழ்ச்சி. ஏன்னா பிறந்த நாளுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அது என்னோட ஸ்பேஸ் வரும்போது நீங்க முதலமைச்சர் ஆகலாம், ஆனா அந்த ஸ்பேஸ் வரவே வராது. அது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. வாழ்த்து சொல்ல வேண்டியது ஒரு சக நடிகராகவும் தமிழகத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்க ஒரு இளைஞருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அதை நம்ம கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இப்பொழுதுமே இந்த வாழ்த்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கும் இந்த மாநாட்டை எடுத்து நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டுக்கு செல்லக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விசிறிகள் இங்கிருந்து போகும்பொழுது ரொம்ப கவனமா போகணும், கவனமா திரும்பி வரணும். ரொம்ப பாதுகாப்பான ஒரு மாநாடாக நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நான் முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாநாடு அது எந்த கட்சி மாநாடாக இருந்தாலும் அது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அது நம்ம இப்போ முற்றிலும் மற்ற கட்சிகள் இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்னா 90 வயசில் ஆரம்பிச்சு 17 வயசு பையன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். நாம் தமிழருக்கு கொஞ்சம் இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இது விஜய் சாரோட கட்சிக்கு 8 வயசு 9 வயசு பையன்லாம் கிளம்பி போவோம். ஏன்னா ரசிகர்கள் அதிகம், 10வது படிக்கிறது கீழே இருக்க பசங்க வரைக்கும் கிளம்பி போவானுங்க. அப்புறம் குடும்பமாக போவாங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற இடம், அதனால கொஞ்சம் கவனமாக அந்த மாநாட்டை நடத்தணும். ஸோ கவனமாக நடத்தணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். நல்லபடியாக நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சொன்னீங்க நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்பதை சொன்னீங்க. தொகுதியவே அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பெரிய சுதந்திரம் இருக்கு. இப்போ இன்னைக்கு சீமான் அண்ணன் எடுத்த முடிவை திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு அரசியல் கட்சியில் மறுக்க முடியாத ஒரு பெரிய கட்சியாக இருந்திருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் காத்திருப்பது என்பது ஒரு காலத்தில் ஒரு பெரிய கட்சியாக வளர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஆனால் அது எங்கே கெட்டு போச்சு அப்படின்னா, இங்கே தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஒரு 1950களுக்கு மேலே இப்போ 2025 வரைக்குமே வேற ஒரு
இங்க இருக்கக்கூடிய இந்த 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 மக்கள் மேல ஒரு ஆதிக்கம் செலுத்த வர்றவங்க எல்லாருமே பெரியாரை எதிர்த்து தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் வருது மத்திய கட்சிகள் இங்க வரும்போது. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் வந்தாலும் பெரியாரின் மேல தான் வைப்பாங்க. பாரதிய ஜனதா வந்தாலும் அவங்க அது மேல தான் வைப்பாங்க. பட் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான இந்த கடவுள் மறுப்பு அதெல்லாம் இல்லாதனால நமக்கு அது ஒத்து போகுது. இந்த மாதிரி வரும்பொழுது பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு தமிழகத்தில் அரசியல் செய்வதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். நம்மால அது வரைக்கும் கூட பின்னாடி போவான். இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் போவாங்க. அப்படி பெரியாரோடு பேசுவது, கலைஞரோடு பேசுவது, அண்ணாவோடு பேசுவது, புரட்சி தலைவரை பாராட்டி பேசுவது, சக அரசியலை பாராட்டி பேசுற ஒரு கட்சியா இருந்தா அப்படியே சேர்ந்து போயிடுவாங்க. ஆனா முற்றிலும் இங்க இருக்கக்கூடிய திராவிடத்திற்கு எதிராக இந்த மாதிரியான அந்த கடவுள் கொள்கைகளுக்கு எதிராக இதெல்லாம் பேசும்போது அப்படியே மெதுவா கலட ஆரம்பிச்சுருவாங்க. அது கொஞ்சம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட இருந்தவங்களும் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ தனிச்சு நிற்கிறாரு. ஏற்கனவே கொஞ்சம் நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட் பேங்க் அப்படியே இருக்கா இல்லை உடஞ்சிருச்சாங்கிறது இந்த எலெக்ஷன்ல தான் தெரியும். ஸோ இந்த அலைன்ஸ் பற்றி குறிப்பாக விஜய் அவர்கள் பற்றி நம்ம திரும்ப பேசலாம். நான் முன்னாடியே கேட்கணும்னு நினச்சது, இப்போ இந்த நடந்த கவின் அவர்களுடைய அந்த ஆணவ படுகொலையொட்டி கோபி சுதாகர் அவர்களுடைய அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு மிரட்டலும் இருந்தது அப்படின்னு. அந்த வீடியோ குறித்து உங்களுடைய பார்வை எப்படி? நான் இப்பவும் திரும்ப சொல்றது என்னன்னா, அவர்கள் சொன்னதுல ஒரு புள்ளி இருக்கு. இது யாரால் செய்யப்படுகிறது, இதுல என்ன அவன் பெருமை பேச போறான். இப்போ சமீப காலமா தான் நம்ம இதெல்லாம் கவனிக்கிறோம். முன்னாடிலாம் நான் அந்த வடநாடுகளில் சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். எல்லாம் கத்தியை தூக்கிட்டு அலைவாங்க, கத்தியை தூக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லாம் அப்படி இருந்ததில்லை. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கத்தியில கேட்க விட்டுறாங்க, கத்தி. ஸோ இதெல்லாம் இல்லை நம்ம ஊரில் முன்னாடி. இப்போ கொஞ்சம் அதுக்கு சட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அடிச்சு உடச்ச அந்த பயல்களையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று வரும்போது திரும்ப என்ன ஆகும்னா, இவன் ஒன்று பேசுவான், அவன் ஒன்று பேசுவான், திரும்ப அந்த கிளர்ச்சி வரும். பட் இங்கே வந்து இந்த எல்லோரும் சமம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். பட் இது ஆனால் நடக்குது. இதில் இடையில எல்லாம் நடக்கலை. 1912 நடக்கலை, 18 வருஷம் இது வெவ்வேறு என்னன்னா ரூபம் மாறிக்கிட்டே இருக்கும், குணம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆயுதம் மாறிக்கிட்டே இருக்கும். வீடியோவையே நீங்க டெலிட் பண்ணுங்க அப்படின்னு கூட மிரட்டல் வருது அப்படின்றது தான் அதுல இரு தரப்பினரும் ஆளக்கூடியது. அதுதான் சொல்றேனே, இங்க அரசமைப்பது, கட்சி நடத்துவது, தொழில் நடத்துவது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து நம்ம சாதி இருந்தது. அந்த சாதியை நம்ம ஒரு மாதிரி வெளியில தெரியாம அவங்க அந்த சாதியை குறிப்பிடாம நந்தம்பியா பழகிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் அதை திரும்ப நான் பல இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கேன். சாதி மதம் கடந்து வாழ்ந்தோம். இப்போ எனக்கு வந்து உங்கள் தாய்மாமா யாருன்னு கேட்டால் கூட எங்கள் மாமா பேரை வந்து 2 நிமிஷம் யோசிச்சு சொல்லுவேன். ஆனால் உன் மாமா யாருன்னா கலந்தர் மாமான்னு பட்டுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் பாண்டியத்திரன் கிராமத்தில் பிறந்த போது அவர் தான் என் கூட வந்தார். இப்போ எங்கள் மாமா தாய் மாமாங்கிறவர் அவர் 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தார். அவரை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்ப்பேன். ஆனால் கலந்தர் மாமா எப்போ பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். மாமா அப்படிம்பேன். அவர் மளிகை கடையில் நின்றுனாருன்னா 2 முறுக்கு வாங்கி கொடுப்பாரு. டீ கடையில் நின்னா ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு. எங்கள் வீட்டில் எல்லா விசேஷத்துக்கும் வந்து முதல்ல நிற்பார். பந்தல் போட்டால் முதல் கால் அவர் தான் ஊணுவார். அவங்க புருஷ பொண்டாட்டியோட வந்துட்டு எல்லாரும் செய்கிற மொழியோட அதிக மொழி செய்வாங்கன்ட்டு அப்படித்தானே இருந்தோம். இதே தான் எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு செய்வார். ஸோ இப்போ அப்படித்தானே இருந்தோம் இவ்வளவு நாள். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாமே மச்சான் தான். இப்போவும் அவருடைய மகன்கள்லாம் பேசும் மச்சான் எல்லாம் இருக்கலான்னு தான் பேசுகிறாங்களே, அதெல்லாம் இப்போ உடச்சிக்கிட்டே வராங்க. இப்போ அதில் பெரிய வேதனை ஒன்று. அது இதுக்கு வந்து மத்தியில் வந்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய காரணம். ஏன்னா அந்த மதத்துவம்சம்ங்கிறது அவங்க ஆரம்பிச்சு வச்சதுதாங்கிறதுல ஐ எம் வெரி கிளியர். ஸோ அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வருது. இப்போ தமிழகத்தில் அதனுடைய வெளிப்பாடுகள் தெரிய ஆரம்பிக்குது. அதை நோக்கி சினிமா எடுப்பது. இப்போ இது இவங்களை குளிர்விக்கிறதுக்கு நீங்கள் 2-3 படம் எடுத்தாங்க. இது நாங்கள் வந்து இது பாரதிய ஜனதா திரைப்படம், இது வந்து எங்களுக்கான உயர் சாதியினருக்கான திரைப்படம்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நம்மளே திரைப்படத்தின் மூலமாக நம்ம கலாச்சாரத்தை எப்படியாவது சொல்லிட மாட்டோமா? அந்த கலாச்சாரத்தில் எல்லா சாதி மதமும் கலந்ததாக தான் இருக்குது. அதைத்தான் எப்படியாவது சொல்லிடணும்னா பாரதி ராஜா காலத்திலேருந்து மணிரத்னம் வரைக்கும் இன்னைக்கு சமீப காலத்து யோகேஷ் கனகராஜ் வரைக்கும் அதில் எதையா ஒன்று சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு சூழல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த சூழல் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய சூழல். இது ரொம்ப ஆபத்தான சூழல். அது புகுந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இப்ப இந்த பக்கம் ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டோம்னு காமிச்சா இல்ல இப்படி நடக்குது அப்படின்னு வேற விதமா இன்னொரு திரைப்படம். நேஷனல் அவார்டு இருக்குல்ல, இந்த நேஷனல் அவார்டு கொடுத்ததுல உங்களுக்கு ஹாப்பியா? அந்த நேஷனல் அவார்டு லிஸ்ட் பாத்தீங்களா? கேரளா ஸ்டோரி கொடுக்கலாமா? கேரளா ஸ்டோரி வந்து தகுதியான படமா நேஷனல் அவார்டு கொடுக்கறதுக்கு? அங்கே ஆடு ஜீவிதம் வந்திருக்கு. ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களா? அந்த நடிகனுடைய உழைப்பை பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அந்த மாதிரி படங்களை விட்டுட்டு கேரளா ஸ்டோரிஸ் மாதிரியான படங்கள் கொடுக்கும்போது அதுக்கு தான் ஊர்வசி அவர்களெல்லாம் கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ நேஷனல் அவார்டே ரொம்ப தேவையான நம்ம கட்சியை பற்றி நம்ம கட்சியோடு இணைந்த நல்ல சாமி கும்பிடுற எகெயின்ஸ்ட் இப்போ அயோத்திக்கு தானே கொடுத்துருக்கணும். அயோத்தி தானே மத நல்லிணக்கம் பேசின படம். மத நல்லிணக்கம் பேசின படத்துக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா நல்லிணக்கம் இருக்கக்கூடாது. நேஷனல் அவார்ட்லேயே மத நல்லிணக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ சாதி இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு படம் எடுத்து அனுப்புகிறோம், 2020க்கு அனுப்புகிறோம்.
கடைசி நேரம் வரைக்கும் அது ரன் ஆகி போயிட்டு இருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த படத்தை இங்கே போட்டு பார்க்குறோம், 15 நிமிஷம் பார்க்க முடியல. அந்த படத்தில் எதுவுமே இல்லை தமிழில். அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. அந்த இயக்குனர் அதில் நடித்த நடிகைக்கெல்லாம் கொடுத்தாங்க. அரண்டு போயிட்டோம். நம்ம மத நல்லிணக்கமும் சாதிய ஒற்றுமை நமக்கான கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்ன திரைப்படத்துக்கு கிடைக்காதது அப்படி போகிற போக்கில் ஒரு படத்துக்கு கிடைக்குது. ஸோ நேஷனல் அதுதான் நீங்கள் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டு ஆளராக அரசன் ஒருத்தனுடைய அந்த கோட்பாடு தான் ஒட்டுமொத்த மக்களையும் போய் சேரும். அவனுடைய கொள்கை தான் பின்னாடி ஃபுல்லாக பரப்பப்படும். நமக்கு இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த இது ஒரு நாடா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு தனி கலாச்சாரம், கேரளாவுக்கு தனித்தமாக நம்ம கலாச்சாரமா பிரிஞ்சு கிடக்குறோம். ஆனா சென்ட்ரல்ல இருக்கும் கலாச்சாரமே வேற. அவங்க அந்த கலாச்சாரத்துக்கு என்ன படம் பார்ப்பாங்க? அவங்க உத்தரப்பிரதேசலையோ குஜராத்தில் மத கலவரங்களை பார்த்த ஒருத்தர் முஸ்லீம்களுக்கு எதிரான திரைப்படத்தை தான் நல்ல படம்பா, முஸ்லீம் நல்ல வேண்டும் அயோத்தி படத்தை நல்ல படம் சொல்லுவானா? ஸோ எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு. இப்போ திரும்ப நம்ம இந்த கூட்டணி பற்றி பேசும்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பற்றி பேசுவோம். குறிப்பாக அவர் மேலே என்ன அப்படி உங்களுக்கு ஒரு வன்மம்? இது இந்த வேர்டு தப்பு இல்லை, அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். கங்குவா நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுகிறீங்க, இவர் இன்னொரு இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னா இன்னும் ஒரு 4-5 எலெக்ஷன் தாண்டி வரலாம் அப்படின்றீங்க. ஆனால் நீங்களே தான் போய் கங்குவால நின்று சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரணுன்றீங்க. அப்போ ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க இல்லன்னு சொல்லி போறீங்களா? சில வருடங்கள் கழித்து மெச்சூர்ட் ஆயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஒரு கம்பேரிசன் போறீங்களா? இல்ல இவர் செய்யறாரு இவர் செய்யல அப்படின்றது எங்கயாவது அவர் சகதொழில இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுல ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். திரு விஜய் அவர்கள் வந்த பொழுது அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல நம்ம வழக்கம் போல எங்களுடைய சின்னவர் அவர்கள் எப்படி வரவேற்கிறாரோ, முதலமைச்சர் எப்படி வரவேற்கிறாரோ, எதிர்கட்சிக்காரர்கள் எப்படி வரவேற்கிறார்களோ, மக்கள் எப்படி பொதுமக்களாக நாமளும் தான் வரவேற்போம். இது நம்மளுடைய இயல்பான கோணம். அதை செஞ்சிருவோம் நம்ம. ஆனா இப்ப ஏன் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கான விடைகளை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம என்னன்னா, நான் இதற்காக வந்தேன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு மேட்டு ஒரு மேடைக்காக வெயிட் பண்ணுவோம். அவங்க ஊழலுக்கு எதிராக வந்தோம், அதற்கு எதிராக வந்தோம்னா அப்ப நம்ம அதுக்கான பதிலை தேடுவோம்ல. அது பதில நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஸோ இது வன்மம் அல்ல, இது அரசியல். இப்போ சினிமான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜனநாயகன் படம் வந்துருச்சு, நீங்க என்கிட்ட அதை பத்தி விமர்சனம் கேட்டீங்கன்னா திரைப்படம் இல்ல. வன்மம்னு ஏன் சொன்னா அது திரைப்படம். ரெண்டையும் எங்க ஒரே தட்டுல வச்சு, என்ன 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க. சூர்யா அவர்களுடைய மேடையில நின்று அப்படி ஒரு வார்த்தையை நீங்க பேசும்போது ஒரு கம்பேரிசனுக்குள்ள போறீங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. இது கம்பேரிசன் கிடையாது. இல்ல இன்னொன்னு சொல்லி அது ஆதங்கம். நான் சொல்லிடுறேன்னா, இப்போ நீங்க இந்த குடும்ப அரசியல்னு பேசும்போது விஜய் அவர்கள் சினிமாக்கு வந்தப்போ அவங்களுடைய தாத்தா திரைத்துறை, அப்பா திரைத்துறை, அம்மா திரைத்துறை அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அப்ப சினிமால நீங்க வாரிசா வரீங்கன்னு. சினிமான்றது தொழில், அரசியல் தொழிலா? ஒரு செயல்பாடு என்பது எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கப்படும். செயல் தானே இல்ல, அரசியல் தானே நீங்க பொருத்த முடியும் இல்ல. ஆமா, இப்ப நான் என்ன கேக்குறேன், திரு விஜய் அவர்கள் வாரிசுன்னு சொல்றாருல்ல, நீங்க அப்பா இருப்பீங்க, அவர் இருப்பீங்க, அவர் இருப்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதை சொல்லும் பொழுது அவர்கிட்ட ஒரு சுய கேள்வி ஒண்ணு இருக்கணும்ல. நீங்க உங்க அப்பா ஒரு சினிமாவில் நடிச்சாரு, அதுக்கப்புறம் தானே நீங்களும் வந்திருக்கிறீங்க. இப்ப ரொம்ப எளிதானது என்னது உங்ககிட்டே நான் கேட்கிறேன். இப்போ உங்களுடைய பையன் வளர்ந்துட்டாரு, வளர்ந்து இப்போ உங்க வீட்டுல 24 மணி நேரம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நியூஸ் சம்பந்தமானதே தான் படிச்சிருப்பீங்க 24 மணி நேரம். இப்போ இன்னைக்கு இப்போ போஷங்கிட்ட பார்க்கணும்னா என்ன வந்திருப்பீங்க? அண்ணன்ட்ட அரசியல் கேள்வி கேட்கணும், எந்தெந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும், இது தானே உங்க மகன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ உங்க மகனை ஒரு காலேஜில் ஒரு விஸ்காம்லேயே எங்கேயோ போய் சேர்க்குறீங்க. அவர் பயங்கரமா சினிமா இன்ட்ரெஸ்ட்னாலும் அவர் முதல் படம் எதை பத்தி திரும்ப எடுப்பாரு? நிச்சயமா உங்கள் சம்மந்தப்பட்ட செய்தி திரைப்படம் தான் எடுப்பார். ஏன்னா அது அவரை மீறி எல்லாரையும் விட அவருக்கு அதுதான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதுதான் அவருக்கு அதில் பயங்கர நாலேஜபிளா இருப்பார். அது மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ரொம்ப சின்ன வயசுலயே படிப்பை தூக்கி வச்சுட்டு ஃபுல்லா தலைவர் கூடவே பயணித்த தளபதி அவர்கள். ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சு நான் இங்க என்னுடைய 17 இயர்ஸ்ல வரும்போது, நான் ஒரு 18 இயர்ஸ்க்கு நான் பிரச்சாரம் போகும்போது நாங்க சொல்றது அப்ப தெரு நோட்டீஸ் கொடுப்போம்ல, அப்ப நான் உதவி பார்த்திருக்கேன். அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டு இது கேட்பாரு. அவரோட சின்ன பையனா இருக்க அருள்நீதி நோட்டீஸ் கொடுத்தும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் கோபாலபுரத்துல தான் நான் தங்கி இருந்தேன். அப்ப நான் லோன்மேனா வேலை செய்யறேன் 17-18 வயசுல. எனக்கு அப்போலேருந்தே தெரியும் உங்களை எல்லாரையுமே. நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அதுக்குள்ளேயே இருப்பா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தனிநபர், நான் கேட்கறது ஒரு நபரை பத்தி கேட்கிறேன். ஒரு நபர் தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஃபுல்லா படிக்கிறதெல்லாம் அரசியல் புத்தகங்கள் எல்லாம் வருது, அவருக்கு ஒரு ஆர்வம் வருது, ஏன் நம்ம மக்கள் சேவை செய்யக்கூடாதுன்னு வருது. நான் தந்தையாகிய அவருடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் இல்ல நீ அரசியலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன கேட்கிறேன், யாரு வேணா அது. ஏன்னா அரசியல் நீங்க தான் இப்பதான் சொன்னீங்க, அரசியல் என்பது என்ன? பொதுவாழ்வு. அரசியல் என்பது என்ன? சேவை. சேவைக்கு ஒருத்தன் வர்றவன நீங்க ஏன் வேணான்னு சொல்ல போறீங்க? அவன் சும்மா தானே வரான். அவனே தன்னோட உடல் உழைப்பு போல தானே வரான். உங்களுக்காக வேலை செய்ய தானே வரான்.
அவன் எதுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க தான் விஜய் அவர்கள் அரசியலே எதிர்க்கிறீங்க. வரவேற்புன்றது வேற. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வர வேண்டாம் என்று சொல்வதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அது எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. ஆனா வரும் பொழுது கேள்வியை முன்வைப்பது நம்முடைய கடமை. போஸ்டன் கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கணும், சரவணனும் அந்த கேள்வியை முன்னிலை வைக்கணும். ஏன் முன்னாடி வைக்கணும்னா, நான் என்ன கேட்கிறேன், வாழ்க்கை என்பதே சந்தேகத்தோடு உள்ளதுதான். அதுவும் அரசியல்ல சந்தேகம் அதிகமா இருக்கணும். வர்றீங்களே எதுக்கு வர்றீங்க? இந்த கேள்வி கேட்காம யாராவது அரசியல் யாராவது முன்னெடுப்பாங்க? ஓட்டு கேட்க போறீங்க, ஒரு வீட்டுக்கு போறாரு, நான் நாட் ஓன்லி விஜய், யூ ஆர் மீ, எனி ஒன். வீட்டுக்கு போனோடனே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னவெல்லாம் செய்வீங்கன்னு கேட்பாங்க ஒரு கவுன்சிலரை. கேட்டா சொல்லுவாரம்மா, அந்த இடத்துல அந்த சாக்கடை எல்லாம் தான் இருக்குல்லம்மா, அதெல்லாம் கிளீன் பண்ணுவோமா, இனிமே உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஒழுங்கா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் என்று சொல்லிட்டு தான் உங்களால அரசியலுக்கு வர முடியும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கிற கேள்வி நான் கேட்க கூடாதா என்ன? கேட்கலாம் இல்லையா? அதுதானே எங்க வேலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆப்போசிட்ல என்ன விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, ஊழல் கட்சிங்கிறது பொதுவா எந்த அரசியல் கட்சி வந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கும் ஊழல் கட்சின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அடிஷனலா இவங்க வாரிசு கட்சி அப்படிங்கறத ஒண்ணு வைக்கும் போது ஏன் வாரிசுன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன விமர்சனம் வச்சாலும் அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாட் ஓன்லி போஸ்வங்கட், இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர்களாக இருக்கட்டும், கேள்வி கனமானதாக இருந்தால் அதற்கு சமமான பதிலை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதைத்தான் சொல்கிறோமே தவிர, விஜய் அவர்களே வாருங்கள் என்று வரவேற்றவர்கள்ல எப்படி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க யாரும் அதை பற்றியெல்லாம், ஏன்னா எத்தனை தலைவர்களை பார்த்துட்டோம், எத்தனை நடிகர்களை பார்த்துட்டோம். நாங்க என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் லெப்ட்ல பார்ப்போம், ரைட்ல பார்ப்போம். ஐயா நாங்க நிறைய லெப்ட் ரைட்ல வந்து அவங்களை பார்த்துருக்கோம். அப்ப லெப்ட் அண்ட் ரைட் வர்றவங்கள அட்லீஸ்ட் வாங்கன்னு சொல்றது வரைக்கும் எங்க வேலைன்னா கூட, வந்தவர்களை விட போனவர்கள் ரொம்ப ஜாஸ்திங்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அதனால இப்போ ஒரு அரசியல் கட்சியில யாரு வேலை செய்ய வந்தாலும் சரி, அது நாட் ஓன்லி திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க இல்லைன்னா இல்ல, வரவேற்பதில் எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களுக்கு அவர்கள் மேல் வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது. அப்புறம் இடையில சில பேர் சொன்னாங்க எங்களை பார்த்து பயப்படுகிறது. இந்த வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது அரசியல். யாரை பார்த்து யாரும் பயப்பட போறது கிடையாது. என்ன கேட்கிறேன்னா, வெற்றி தோல்வி என்பதை வந்து எனக்கு கலைஞர் எடுத்துக்கிட்டதோட எல்லாம் இனிமே இன்னொருத்தவங்க எல்லாம் யாரும் எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தன்னோடு இருந்த நண்பர் சினிமாவில் ஒன்றாக பயணிக்கிறார்கள், இங்கிருந்து வெளியில போறாரு, முதலமைச்சராகிறார், அதையும் அவர் தாங்கிக்கிறாரு. அவர் இறந்து போறாரு, அவங்க கூட இவர் கதைவசனத்திலேயே நடித்த ஒரு நடிகை இருக்கிறார், அவர் தலைவராரு, அவங்க முதலமைச்சரா இருக்காங்க, அதையும் பார்த்திருக்கிறாரு. பிறகு அவர்கள் காலத்தின் கட்டாயமா இல்ல, இதுதான் அரசியலுக்காக சொல்ல வர. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் அமரலாம், யார் வேண்டாம் போலாங்கிறத திரு கலைஞர் அவர்களோடு பெரிய உதாரணமா நீங்க இந்த உலகத்துல எவனையுமே சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த கட்சியில இருக்கவனுக்கு எப்படி நீங்க இது புரியாம இருக்கும்னு நான் கேட்கிறேன். பட் இன்னொன்னு, நான் இப்போ அண்ணன் போஸ் வெங்கட் வந்து டே ஒன்லயே வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து இது ஏற்புடையதல்ல, வாங்கன்னு சொல்றீங்க. பட் அது தேவையில்லை, இப்போ ஒரு கால சூழல் இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது, விஜய் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி போஸ் வெங்கட் அண்ணா வந்து ஒரு நமக்கான ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். நான் விஜய்க்கு முன்னாடி ஜெயலலிதாமாவே பேசியிருக்கேன். ஜெயலலிதாமாவோட விஜய் பெரியாளா என்ன? நான் ஜெயலலிதாமா உயிரோட இருக்கும்போதே பேசியிருக்கேன். எத்தனையோ பேட்டிகள் இருக்கு, எத்தனையோ மேடைகள் இருக்கு. ஜெயலலிதாமா அந்த பக்கம் மேடை பேசிட்டு இருக்கும்போது அவங்க சவுண்ட் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா இது கம்பேரிசனே கிடையாது. அரசியல்வாதியினுடைய வேலை அவங்களுக்கு பதில் சொல்றது. ஸோ அது அரசியல்வாதியாக நான் என்னுடைய வேலையை செய்கிறேனே தவிர, எனக்கு விஜய் பெரியாள் கிடையாது, நான் அந்த அம்மாவை பெரியாளை நினைச்சு வேலை செஞ்சதில்லை, யாரையும் பெரியாளை நினைச்சு வேலை செஞ்சது. ஐ எம் அ பப்ளிக். நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் ஐ எம் அ ஓட்டர். நான் ஒரு பார்ட்டியில் இருக்கேன், பார்ட்டிக்கு கொள்கைகள் இருக்கிறது, பார்ட்டிக்கு வந்து பிரபகண்டாவா என்னென்ன விஷயங்கள் வருகிறதோ சொல்ல வேண்டியது, ஒரு தலைமை கழக பேச்சாளராக சொல்ல வேண்டியது, எதிர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அங்கே எதிரே நிற்பது விஜயாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து அவனால எனக்கு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன் இருக்காங்கிறதே 1000 விஜய்க்கு சமம். அதனால எங்களுக்கு அதெல்லாம் அந்த கம்பேரிசனே கிடையாது. மைண்டில் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. அவரை எதிர்ப்பதாக இருக்கட்டும், யாரை எதிர்ப்பதாக இருக்கட்டும், திமுக உங்களுக்கு தெரியுமே, அவன் மேடன்னு ஒன்று கிடைச்சிச்சுன்னா நல்லா யாரை பேசணுமோ, எப்படி பேசணுமோ, என்ன குவாலிட்டியோட பேசணுமோ, அந்த குவாலிட்டி வந்து திமுக காரனுக்கு அதிகம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சில பேர் இருக்கிறாங்க. அவர்களை பாரி யாராவது பேசினாங்கன்னா அவர்களை பதிலடி கொடுப்பதற்கு அவர் சரியா இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அதை வரவேற்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு. இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையிலிருந்தே ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. அந்த ஃப்ரேமிங் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீங்க வந்து பேர் வாங்குறதுக்காக விஜய் யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து இப்பதானே உள்ள வராங்க. அப்ப ஏற்கனவே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்ப இங்க நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, ரஜினி கமல்,
சிம்பு தனுஷ் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டே வருவாங்க. வர்றது வந்து வியாபாரத்துக்கு ரொம்ப சரியானதாக இருக்கும். தன்னம்பளையும் இந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து சுயநலமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாரு, ஆல்ரெடி மினிஸ்டர் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் தான் துணை முதல்வர்லாம் ஆறாரு, அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியலுக்கு வராங்கங்கிறப்போ வயசை வச்சு ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ணால் நெருக்கமாக போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்ந்துடலாங்கிறது வந்து அவங்களோட பிளான், தாவேகாவோட பிளான். அதனால தான் அந்த கம்பேரிசன் இருக்கு. அப்படி ஒரு போட்டி இருக்கான்னு கேட்குறேன். போட்டி ஏது இங்கே? கம்பேரிசன், அந்த கம்பேரிசனே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து இது குறித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக, திமுகவினுடைய அந்த தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கான நிலை அப்படின்றது என்னவா இருக்கு? நான் 2016 நானும் வேறு தொகுதியும் கேட்கல, அறந்தாங்கி மட்டும் என்னுடைய ஊரை மட்டும் கேட்டேன். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த இடம் அது. 16, 21 ரெண்டுமே கேட்டேன். 16ல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 21ல் சும்மா பணம் கட்டி போய் கேட்டேன். அது ஆல்ரெடி போயிடுச்சு. ஆனால் இந்த முறை வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கு? இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் புகழேந்தி பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அண்ணன் தான் ஒரு தடவை சொன்னார், சும்மா அப்படி காலாட்டிக்கிட்டே டிவி பார்த்தாராம், தொகுதியை போட்டு புகழேந்தின்னு வந்துருக்கு, அது எவனோ இருந்துட்டாராம். அப்புறம் 2-3 பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்ண்ணா, எனக்கு எதுக்கே வாழ்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னே நீ தான் நிற்கிறாரு, எங்குங்க அப்போ டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி நான் திமுகவில் நிறைய கேண்டிடேட்ஸை மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, அண்ணே சும்மா வீட்டில் உட்காந்துனே அதான் திடீர்னு பேர் வந்துச்சுன்னா எனக்கு கையும் ஊர்ல காலும் ஊர்ல. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான். அது யாரை கேண்டிடேட்டா போடுறாங்கன்னு அந்த கடைசியில அறிவாலயத்தில் லிஸ்ட் வர்ற வரைக்கும் உங்களால கணிக்கவே முடியாது. பயங்கரமா கணக்கு பண்ணுவாங்க, கவனிப்பாங்க, ஒரு ஆளை ஃபுல்லா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அந்த சமுதாயத்திற்குள்ள அந்த பெண்களால் கெட்ட பேர், இந்த மாதிரி கெட்ட பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கோர்ட்டு கேஸ் அடிதடி சண்டை இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ஒன்று இல்லை நமக்கு, அதில் ஒன்று தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று, எப்பவுமே ஒரு நடிகர் பேச்சாளருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. தொகுதியில் ரெகுலராக நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அதை மாத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறோம், அங்கே இருக்க திமுக காரங்கெல்லாம் கோச்சுக்கிறாங்க, அப்போ மாற்றி கொடுப்போம். ஆனால் மாற்றி கொடுத்தா ஜெயிக்கணுமே, உள்ளடி அடிப்பாங்க. பட் உள்ளடி அடித்தாலும் ஜெயிக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா மூஞ்சி கிஞ்சி தெரியணும் அப்படின்னு ஒரு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நமக்கு இருக்கிறதுனால கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அது கிடைக்க அதை பற்றி நான் எது ஒன்றும் பாதர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் பார்க்கும்போது சின்னவர்களை பார்க்கும்போதும் சொல்லி, இப்போ நான் என்னோட பயணம் முழுவதும் கல்வி அமைச்சரோடு இருப்பதனால கல்வி அமைச்சர் அவர்கள்ட்ட அப்பப்போ சொல்றது நல்லபடியாக அமையட்டும்னா. அண்ட் ஃபைனலாக பட் இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து, ஏன்னா எல்லா எலெக்ஷனும் வேற வேற விதமாக தான் இருக்க போகுது, இது இன்னுமே சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்க போகுது, இன்னுமே எப்படி சொல்றது, நிறைய ஃபைட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனோட இருக்க போகுது அப்படின்றாங்க. அவ்வளவு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எளிமையாவே திமுக ஜெயிக்கும் அப்படின்னு? இது வந்து நீங்க என் மேல ஒரு கணிப்பு வச்சிருந்திருப்பீங்க. அந்த கணிப்பை நான் இப்ப நொறுக்கிறேன். நான் ஒரு பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் நான். இப்போ அரசியல் கணிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையெல்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, திரு விஜய் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல கூட்டணி வந்து நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல, அது எலெக்ஷனை ஒட்டி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இப்போ ஒரு ஆசோலேஷன்ல தான் இருப்பேன். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தாவேகாவும் அஇஅதிமுகவும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஓட்டு கிளம்ஸியாகவும், இந்த வேலையெல்லாம் பாரதிய ஜனதா தான் செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக வெளியில் வந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேருங்கம்பாங்க. அப்புறம் அப்படியே தேமுதிக பேசி உள்ள அனுப்பியிருப்பாங்க, பாமகத்துக்கு உள்ள அனுப்பியிருப்பாங்க, ஏன் நாம் தமிழரை கூட கன்வின்ஸ் பண்ணி உள்ள அனுப்பியிருப்பாங்க. அனுப்பி ஒரு பெரிய ஸ்ட்ராங் பண்ணியாக கொண்டு வந்து அடித்து இங்கே மக்கள்கிட்ட ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்பினேன். இப்படி ஒன்று இருக்கும்னு நான் நம்பினேன். ஆனால் அந்த வகையில் யார் பெரிய புத்திசாலின்னா விஜய் தான். விஜயோ அவர்கள் கூட இருக்கிறவங்களோ இல்லை அரசியல் வல்லுநர்களோ ரொம்ப பெரிய புத்திசாலிங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மக்கள் ஒரு தலைவன் மேலே என்ன மாதிரியான நம்பிக்கையை வைக்கிறான், அது அவங்க பிரச்சாரமாக தான் இதுதான் மக்கள் மேலே வைக்கணும். என்னன்னா ஒரு கட்சி மேலே வரிசையாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கணும். அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறவர் போய் அதிமுகவோட சேர்ந்தாருன்னா ஒரு நம்பிக்கை வச்சவன் இருக்கான்ல, அவன் நம்பிக்கையை நான் போய் உடைச்சிட்டு வந்துடுவேன். ஒரு பேச்சாளராக எப்படி உடைப்பேன்னு கேட்டால், ஏங்க அவர் போய் திமுக வந்து ஊழல் கட்சினாரு, அதிமுக அந்த அம்மா A1ங்க, இந்த அம்மா A2ங்க, தண்டனையே வாங்கினவங்க, அங்கே மட்டும் ஏங்க போனாரு, அப்போ இவர் என்னமும் என்ன பணம் சம்பாதிக்க தானே வந்திருக்காரு, நான் போட்டுருவேன். போட்டா என்ன ஆகும்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க. அடுத்தடுத்து விஜய் பின்னாடி போயிட்டே இருப்பார், அவர் அப்படியே காலி பண்ணிடுவாங்க. என்னன்னா இவரும் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்போ எந்த அப்பளுக்கும் இல்லாத புதுசா வர்றவங்க என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி இந்த தடவை எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு விடும். அடுத்த 5 வருஷம் திமுக அதிமுக அந்த உலகத்துல கடவுளே வந்து இங்க ஆண்டாலும் அதுக்குள்ளேயும் குறை இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை இவங்க கையில் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஓட்டு விகிதம் வாங்கியிருப்பாங்கல்ல, இதுல பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணோம், 2% 7% இப்படி ஏறுவான். இது சீமானவர்களுக்கு நடந்துச்சு. அதை அவருக்கு
என்ன பண்ணிவிட்டாரு, இந்த கொள்கை மாற்றங்கள்ல அவர் கொஞ்சம் விலகினதுனால எல்லாம் வெளியில போயிட்டான். ஆனா விஜய் அவர்கள் ஒரே ஒற்றை கொள்கையிலையும் இன்னும் என்ன பேசுறாரோ அதை பேசிக்கிட்டுமே இருந்தாருன்னா, நீங்க கேட்டீங்கல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டியான்னு, அது வந்துடும். அதுக்கு விஜய் அவர்கள் ஸ்டேபிளா இருக்கு. விஜய் இப்ப இருக்கிற மாதிரியே ஸ்டேபிளா இருந்தாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய எப்படி ஒரு மாதிரி ஒரு டீசெண்டா நடந்து போயிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருந்தார். அப்புறம் என்னன்னா, அவர் இப்ப வெளியில வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் ஒரு நடிகரா வெளியில வர்றதுல பல விதமான சிக்கல் இருக்கு. ஆனா அவர் வெளியே வந்தா ஆகணும். அப்படி வெளியில வரும் பொழுது இந்த பிரச்சாரத்துக்கான அந்த பயணம் இருக்குல்ல, அது ரொம்ப துல்லியமா தமிழகம் முழுவதும் போறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். இல்ல நீங்களும் ஒரு ரசிகர் தானே, அதனால ஒரு நான் பயங்கர ரசிகர். அதனால ஒரு இன்னொன்னு என்னன்னா, இந்த பக்கம் விஜய் வராருன்னு சொன்னா ஒரு கூட்டம் இருக்கணும்ல, அங்கே ஒரு 1,00,000 பேர் நிப்பான்ல, அதுல ஏன் தலையும் இருக்கும். எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவர் கூட நடிக்கல, நல்ல நண்பர், தோல்ல கை போட்டு பேசுவாரு, நிறைய பேசி இருக்கிறோம், என்ன ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நடிப்பாரு அந்த ஒரு கணக்கு வந்துடாதா? அது என்ன தெரியுமா, வேணும்னே கூப்பிடுவாங்க நடிக்கிறதுக்கு. அப்படி போறீங்க? சத்தியமா சொல்றாங்க, அவர் மாதிரி ஒரு அழகனை இனிமே பார்க்க முடியாதுங்க. ரசிப்பேன் நானு. இப்போவும் அந்த வளையப்படி தவிலேன்னு ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. நேத்து கூட கொஞ்சம் தூக்கம் வரலன்னு அந்த சாங்கை 3 தடவை பார்த்துட்டு தான் தூங்கினேன். அவ்வளவு நல்லா இருப்பா, அப்படி பிரஸ்கா இருப்பாரு. பயங்கர ஃபேன் நான். அப்ப பொறுத்திருந்து பாப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இப்படியான கணக்குகளும் உண்டு அப்படின்னு நெருங்க நெருங்க எப்படி சூழல் மாறுது அப்படின்றத பார்த்து நம்ம பொறுத்திருந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.